திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டுமென்ற வழக்கினுடைய மனுதாரர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டுமென்ற வழக்கில் மனுதாரராகிய ஏழுமலை ராமரவிக்குமார் இதே கருத்தை வலியுறுத்தி நம்மோடு இந்த வழக்கில் இணைத்து கொண்டு வழக்கிற்காக வாதாடிய பங்களிப்பு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவு என்பது ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அவர் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்த அரசாங்கமும் அறநிலையத்துறையும் இருநபர் அமர்வுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு வந்தாங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் இருநபர் அமர்வு கேட்டு விசாரித்து இன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. அதில் குறிப்பாக சொல்லிய நீதியரசர் பெருமக்கள், இந்த அரசு சமூக இணக்கம் என்கின்ற விஷயத்தில் பீஸ் மீட்டிங், அமைதி பேச்சுவார்த்தை என்கின்ற அடிப்படையில் பிளவுகளைத்தான் அதிகம் உருவாக்குகிறீர்கள். ஒரு விளக்கு ஏற்றிருந்தால் பிரச்சனையே இல்லை, அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு தூண், தீபத்தூண் என்பது மேலே இருக்குது. இதுக்கு அந்த வக்ஃபு தர்கா நிர்வாகமெல்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து உரிமை கோருவது என்பது ஏற்புடையது அல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, யாருடைய உரிமைகளும் உணர்வுகளும் மதிப்பு இல்லாமல் போகக்கூடாது, எல்லா உணர்வுகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்படணும். அதே நேரத்தில் கோவிலுக்கு சொந்தமான அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், அதுக்கு மாவட்ட நிர்வாகம் சில வழிகாட்டு நெறிமுறை செய்யணும், உதவி செய்யணும். சட்ட ஒழுங்கை காரணமாக காமிச்சு தீபம் ஏற்றுவதை தடுத்தது தவறு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது இந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய ஏரியா எங்களுக்கு சொந்தம்னு சொன்னதை அவங்க உரிமை மறுத்திருக்கிறாங்க. ஆகவே நான் கோவில் இப்போ ராமரவிக்குமார் பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்கோம், தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோவில் நிர்வாகத்துடைய விஷயம். அவங்க ஏற்ற தவறும் பட்சத்தில் டிவோட்டியாக இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஏற்றலாம். நம்ம நீதிமன்றம் கொடுத்த உத்தரவைத்தான் நம்ம அமுல்படுத்த சொன்னோம். அதனால் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றும் நான் நம்புகிறோம். அந்த விஷயத்துக்காக நீதிமன்ற உத்தரவை மேலும் மேலும் மதிக்காமல் இவங்க மேல்முறையிடுங்கிற விஷயமா இவங்க போனாங்கன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசு செல்லுங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வெற்றியை தொடர்ந்து 40-50 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிறைவாக இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய இந்த அரசாங்கம் ஆட்சித்துறையை கண்டித்து உயிர்நீத்த பூர்ணச்சந்திரனுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீதியை மீறி இருக்காங்க. ஒரு கோவில் நிர்வாகம் கோவிலுக்கான உரிமைக்கு போராடாம அடுத்த வீட்டு எதிர் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமுக்கு ஆதரவாக சமூக நல்லிணக்கம் கட்டுன்னு சொல்லி போராடுறது, ஆதரவாக நிற்கிறதெல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவாக நிற்கலை. கோயில் காசு எடுத்து கோயிலுக்கு விரோதமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு ஃபீஸு கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம்? அவர்களுக்கு போராடுறதுக்கு 1000 பேர் இருக்கான் சார். ஒரு மதசார்பற்ற அரசு எங்கள் கோயில் காசை எடுத்து கோவிலுக்கு ஆதரவாக நீ பேசணுமா இல்லையா? உனக்கான உரிமையை நீ நிலைநிறுத்தணுமா இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவதற்கு நீதிமன்றம் சட்டத்தின்படி ஒரு குட்டு வச்சிருக்கு. அது அரசாங்கம் புத்தி வரும் நாங்கள் நம்புகிறோம். மேதகு நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் இந்த அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கார்த்திகை மாதத்தில் அங்கே தீபத்தூணில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக ஏஎஸ், ஏன்னா அது ஒட்டுமொத்த சைட்டும் தொல்லியல் துறைக்கு சொந்தமானதுனால தொல்லியல் துறையும் காவல்துறையும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு, அதாவது தேவஸ்தானம் சேர்ந்து இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு ஆதரவாக ஆட்சியர், கலெக்டர் ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து, ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பானது, இன்றைய வழங்கப்பட்ட விஷயமானது ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கான ஒரு பெரிய வெற்றி. அத்தனை பேர் மனதிலையும் இந்த முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள், 48 கிராமங்கள் இருக்குது. இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய எண்ணமும் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று இருந்தது. அதனால் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ சொல்வதெல்லாம் அரசனுடைய செயலற்ற தன்மை, கையாலாகாதத்தனம், அதை மீண்டும் சொல்லக்கூடாது. ஆகவே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாண்புமிகு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது பற்றியான தீர்ப்பை இன்று வெளியிட்டனர். அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டியது கட்டாயம் என்று இன்று முடிவெடுத்திருக்காங்க. அது கட்டாயம் ஏற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவையும்
போலீஸ்கிட்டையும் அனுமதி வாங்கி தான் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்துக்களுக்கும் பொருந்தும், இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும்னு சூழ்நிலை வந்தாலும் அதை நீங்கள் வந்து இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது போக முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட்டை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அறநிலைத்துறையினுடைய சில அதிகாரிகளோ சில ஊழியர்களோ மேலே போய் விளக்கேற்றுறதுல முடியாததுக்கான காரணம் அவங்க சொல்லக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்கள் சொல்கிறது ஒன்று உங்களுடைய கையாளாகத்தனமாக இருக்கணும், உங்களோட லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியராக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சாராரை ஆதரித்து உங்களுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு விமர்சனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். தீர்ப்பு இப்போ தான் வெளியே வந்திருக்கு. அதை முழுமையாக படித்த பின்னாடி நம்ம இன்னும் தெளிவாக அதை பற்றி பேசலாம்.